Taste the Daily. அண்மை செய்தி. பொங்கல் திருநாளை முன்னிட்டு உலக தமிழர்கள் அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் உலக தமிழர்கள் எல்லோருக்கும் அன்பு பொங்க, இன்பம் பொங்க, இனிமை பொங்க, மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ தைத்திருநாளாம் பொங்கல் திருநாளில் எனதருமை தமிழ் மக்கள் அனைவருக்கும் உளமார்ந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். பழையன கடிதலும் புதியன புகுதலுமான போகியோடு ஆரம்பிக்கக்கூடிய பொங்கலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் பொங்கல் திருநாள் வாழ்த்து செய்தி தற்போது வெளியாகி இருக்கிறது. உலக தமிழர்கள் எல்லோருக்கும் அன்பு பொங்க, இன்பம் பொங்க, இனிமை பொங்க, மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழும் தை திருநாளாம் பொங்கல் திருநாளில் எனதருமை தமிழ் மக்கள் அனைவருக்கும் உளமார்ந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் அனைவரும் பொங்கல் திருநாளின் முதல் பண்டிகையாக போகி பண்டிகை தொடங்கி தை பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல், உழவர் திருநாள் என 4 நாட்களை விமர்சையாக கொண்டாடி மகிழ்வார்கள் என்றும், இந்த இனிய பொங்கல் நன்னாளில் மக்கள் தங்களது மன மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக வீட்டினுள்ளும் வெளி வாசலிலும் வண்ண கோலங்களினால் அலங்கரித்து கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நெற்கதிர், கரும்பு, வாழை, இஞ்சி, மஞ்சள் ஆகிய விளைபொருட்களை வைத்து புதுப்பானையில் அரிசியிட்டு பால் ஊற்றி பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் என்று உற்சாக குரல் எழுப்பி இறைவனுக்கு படைத்து வழிபடுவதோடு தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்து பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடுவார்கள் என்றும், உழவர் பெருமக்கள் வாழ்வில் ஏற்றம் பெற்றிட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலங்களில் விவசாய பெருமக்களுக்கு எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதோடு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டு விவசாயிகள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்ததை இந்த நேரத்தில் பெருமையோடு நினைவு கூர்வதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அறுவடை திருநாளாம் பொங்கல் திருநாளில் மக்கள் அனைவரும் குன்றா நலமும் குறையா வளமும் மங்கா புகழும் மாசிலா செல்வமும் பெற்று நிறைவு வாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரது தூய வழியில் மனதார வாழ்த்தி மக்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை உரித்தாக்கிக் கொள்கிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது பொங்கல் வாழ்த்துச் செய்தி குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது பொங்கல் திருநாளான உழவர் திருநாளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உலக தமிழர்கள் எல்லோரும் அன்பு பொங்க, இன்பம் பொங்க, இனிமை பொங்க, மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழும் தை திருநாளாம் பொங்கல் திருநாளில் எனதருமை தமிழ் மக்கள் அனைவருக்கும் உளமார்ந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக
வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் அனைவரும் பொங்கல் திருநாளின் முதல் பண்டிகையாக போகி பண்டிகை தொடங்கி தைப்பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல், உழவர் திருநாள் என 4 நாட்களை விமரிசையாக கொண்டாடி மகிழ்வார்கள். இந்த இனிய பொங்கல் நன்னாளில் மக்கள் தங்களது மன மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக வீட்டிற்குள்ளும் வெளிவாசலிலும் வண்ண கோலங்களால் அலங்கரித்து கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நெற்கதிர்கள், கரும்பு, வாழை, இஞ்சி, மஞ்சள் ஆகியவை வைத்து புதுப்பானையில் அரிசியிட்டு பால் ஊற்றி அவை பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் என்று உற்சாக குரல் எழுப்பி இறைவனுக்கு படைத்து வழிபடுவதோடு தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்து பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடுவார்கள் என்றும் உழவர் பெருமக்கள் வாழ்வில் ஏற்றம் பெற்றிட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி காலங்களில் விவசாய பெருமக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதோடு நலத்திட்ட உதவிகள் பல வழங்கப்பட்டு விவசாயிகள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்ததை இந்த நேரத்தில், இந்த வாழ்த்துச் செய்தியை பரிமாறக்கூடிய நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நினைவு கூற கடமைப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். அறுவடை திருநாளாம் பொங்கல் திருநாளில் மக்கள் அனைவரும் குன்றா நலமும் குறையா வளமும் மங்கா புகழும் மாசிலா செல்வமும் பெற்று நிறைவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரது தூய வழியில் மனதார வாழ்த்தி மக்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை உறுத்தாக்கிக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது பொங்கல் திருநாள் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.